ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். யாவரும் கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி துதிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் 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 தகப்பனே. இந்த சாயங்காலத்திலே இந்த பரிசுத்த பந்தியிலே பங்கு பெறும்படியாக எங்களை கொண்டு வந்த தெய்வமே நமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு ஆத்மாக்களையும் ஆண்டவரே ஆயத்தமாகி தகுதி பெற்று இயேசுவே இந்த பரிசுத்த பந்தியிலே உற்சாகத்தோடு வந்து கலந்து கொள்ளும்படி கிருபை கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம். விசுவாசிகள் ஒருவரும் சரியான நேரத்தில் கிளம்பி வரும்படியாக கிருபை செய்யுங்க. பலப்படுத்தின உற்சாகத்தோடு வந்து கலந்து கொள்ளும்படி கிருபை கொடுங்க ஆண்டவரே. சத்துருவின் போராட்டங்கள் ஆண்டவரே, மனசோர்வுகள் எதிர்த்தாலும் ஆண்டவரே அதிலிருந்து விடுதலை பெற்று ஆண்டவரே உங்களுடைய சன்னதிக்கு வந்து இந்த பந்தியிலே பங்கு பெறும்படியாக கிருபை கொடுங்கப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பந்தியை கொடுக்கிற உங்களுடைய தேவதாசனையும் ஆண்டவரே பாதுகாப்பாக கொண்டு வாருங்கள். அவர்களும் வந்து அவர்கள் கொடுக்கிற வார்த்தையின் மூலமாக நாங்கள் ஆண்டவரே ஆசை பெற்று இயேசுவே அவர் நடத்தும்படியாக நாங்கள் நடக்கும்படி கிருபை கொடுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் 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 இயேசுப்பா. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. எங்களுக்கான சொந்தமான இடத்துக்காக ஜெபம் பண்ணி கொண்டே இருக்கிறோம். ஆத்மாக்களுக்காக ஜெபம் பண்ணி கொண்டே இருக்கிறோம் ஆண்டவரே. ஜெகத்தை இந்த ஜெபத்தை கேளுங்க, அதற்கு பதிலை கொடுங்க. ஞானமாய் எங்களை வழி நடத்தும்படி எங்களுக்கு கிருபை கொடுங்க. ஞானமாய் நாங்கள் ஆண்டவரே ஊழியத்தை பண்ணும்படியாக நல்ல ஞானத்தையும் போதகத்தையும் அறிவையும் தாருங்க ஆண்டவரே. நீரே எங்களுக்கு போதகராய் இருந்து எங்களை பலப்படுத்தி எங்களை வழி நடத்துங்க ஆண்டவரே. எல்லா துதிக்கான மகிமையும் எல்லாம் உங்களுக்கே செலுத்துகிறோம். இப்ப இயேசுவின் மூலம் ஜீவன நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. ஐம்பத்தி ஏழாவது பாடலை பாடுவோம். கர்த்தரின் பந்தியில் வா சகோதரா, கர்த்தரின் பந்தியில் வா என்றதான பாடல். உற்சாகமாய் துதியின் கம்பீர பாடல் புஸ்தகத்திலிருந்து 57வது பாடலை பாடுவோம். கர்த்தரின் பந்தியில் வா சகோதரா, கர்த்தரின் பந்தியில் வா, கர்த்தரின் பந்தியில் வா. கர்த்தர் அன்பாய் சொந்த ரத்தத்தை சிந்தின காரணத்தை மனப்பூரணமாய் எண்ணி, கர்த்தர் அன்பாய் சொந்த ரத்தத்தை சிந்தின காரணத்தை மனப்பூரணமாய் எண்ணி, கர்த்தரின் பந்தியில் வா சகோதரா, கர்த்தரின் பந்தியில் வா, கர்த்தரின் பந்தியில் வா. ஜீவப்பமல்லோ கிறிஸ்துவின் திரு சரீரமல்லோ, ஜீவப்பமல்லோ பாவமரங்களோ உனக்காய் பகிரப்பட்டதல்லோ, பாவமரங்களோ தேவகுமாரனின் ஜீவனப்பத்தை தின்று அவருடன் என்றும் பிழைத்திட, தேவகுமாரனின் ஜீவனப்பத்தை தின்று அவருடன் என்றும் பிழைத்திட, கர்த்தரின் பந்தியில் வா சகோதரா, கர்த்தரின் பந்தியில் வா, கர்த்தரின் பந்தியில் வா. தேவனை பாரு, கிறிஸ்துவின் சீஷக்கூரை தீரு, தேவனை பாரு, பாவக்கேட்டை கூறு, ராபோசன பந்திரத்தில் சேரு, பாவக்கேட்டை கூறு. சாவுக்குரிய பாவமுள்ள லோகம் தன்னில் மனம் வைத்து அந்நியனாகாதே, சாவுக்குரிய பாவமுள்ள லோகம் தன்னில் மனம் வைத்து அந்நியனாகாதே, கர்த்தரின் பந்தியில் வா சகோதரா,
வா அன்பின் விருந்தாமே கர்த்தருடன் ஐக்கிய பந்தியாமே அன்பின் விருந்தாமே துன்பம் துயர் போமே இருதயம் சுத்தத்திரனாமே துன்பம் துயர் போமே இன்பம் மிகும் தேவர் அன்பின் விருந்துக்கு ஏது தாமதமும் இல்லாதி போதேவா இன்பம் மிகும் தேவர் அன்பின் விருந்துக்கு ஏது தாமதமும் இல்லாதி போதேவா கர்த்தரின் பந்தியில் வா சகோதரா கர்த்தரின் பந்தியில் வா கர்த்தரின் பந்தியில் வா. அல்லேலூயா அல்லேலூயா. 58வது பாடலை உம் ரத்தமே சுத்தம் செய்யுமே உம் ரத்தமே என்று உம் ரத்தமே சுத்தம் செய்யுமே உம் ரத்தமே பானமே உம் ரத்தமே சுத்தம் செய்யுமே உம் ரத்தமே பானமே பாய்ந்து வந்த ரத்தமே சாய்ந்தோருக்கு அடைக்கலமே பாய்ந்து வந்த ரத்தமே சாய்ந்தோருக்கு அடைக்கலமே பாவிகள் நேசர் பாவி என்னை கூவி கழுவி நீரென்னை உம் ரத்தமே சுத்தம் செய்யுமே உம் ரத்தமே பானமே சிலுவை சத்தியம் நாசமடை போற்று பைத்தியம் சிலுவை சத்தியம் நாசமடை போற்று பைத்தியம் ரட்சிப்படை போர் சத்தியம் அச்சயன் காப்பானிச்சயம் உம் ரத்தமே சுத்தம் செய்யுமே உம் ரத்தமே என் பானமே உம் ரத்தமே சுத்தம் செய்யுமே உம் ரத்தமே என் பானமே சிலுவையில் சிந்தின வன்மையுள்ள இரத்தத்தினால் சிலுவையில் சிந்தின வன்மையுள்ள இரத்தத்தினால் என் பாவத்தை பரிகரித்தீர் அன்புள்ள தேவ புத்திரர் உம் ரத்தமே சுத்தம் செய்யுமே உம் ரத்தமே என் பானமே உம் ரத்தமே சுத்தம் செய்யுமே உம் ரத்தமே என் பானமே பன்றி போல் சேற்றில் கூறந்தேன் நன்றி இல்லாமல் தீர்ந்தேன் பன்றி போல் சேற்றில்
வரணித்தி வரத்தாலாசி வரித்தி வரத்தாலாசி வரித்தி உம்ரத்தமே உம்ரத்தமே சுத்தம் செய்யுவே உம்ரத்தமே என் பாவமே உம்ரத்தமே உம்ரத்தமே சுத்தம் செய்யுவே உம்ரத்தமே என் பாவமே ஐயனே உமக்கு மகிமையும் துயரே துதிகரமும் ஐயனே உமக்கு மகிமையும் துயரே துதிகரமும் மெய்யனே எல்லா வல்லமையும் மெய்யனே எல்லா வல்லமையும் உயரே உமக்கல்லேலூயா உயரே உமக்கல்லேலூயா உம்ரத்தமே உம்ரத்தமே சுத்தம் செய்யுமே உம்ரத்தமே என் பாவமே உம்ரத்தமே உம்ரத்தமே சுத்தம் செய்யுமே உம்ரத்தமே என் பாவமே. அல்லேலூயா. மீதியான ஆராதனை பாஸ்டர் மைக்கேல் எபினேசர் வந்து நம்மளுக்கு பாடல் புத்தகத்திலே 5வது பாடலை நாம் பாடுவோம். துதித்து பாடின பாத்திரரை துதித்து பாடின பாத்திரமே துங்கவனே துதிநாமமே துதித்து பாடின பாத்திரமே துங்கவனே துதிநாமமே நம்மை காப்பாரே நம்பி ஜீவித்திட Hallelujah,
இன்பராமே நம்மோடிருப்பார். இன்னவனாம் இறையாத்திரையே இன்பராமே நம்மோடிருப்பார். போகையிலும் நாம் வருகையிலும் புகழின மாநக போற்றிடுமே. அவர் புகழை அவர் நடத்துதலே ஆனந்தமே பரமானந்தமே. நன்றியாகுலமே மிகவும் விடுதே நாம் அல்லேலூயா துதி பாடிடுவோம். நன்றியாகுலமே மிகவும் விடுதே நாம் அல்லேலூயா பாடிடுவோம். தீவிட வந்திடுவார். பாடிடுவே நாம் அழைத்திடுவோம். பாடிடுவே தீவிட வந்திடுவார். பாடிடுவே நாம் அழைத்திடுவோம். வானத்திலே ஒன்று சேர்ந்திடுவார். இறைவிலே திருவிருந்து ஆராதனை கலந்துவதால் அவருடைய பாடல்களை நினைவுக்கும்படியாக மனதுருகும் தெய்வமே ஏசையா என்றதான பாடலை நாம் சேர்ந்து பாடி நாம் கர்த்தரை கொள்ளலாம். மனதுருகும் தெய்வமே ஏசையா உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்திரிப்பேன். மனதுருகும் தெய்வமே ஏசையா உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்திரிப்பேன். நீ நல்லவர் சர்வ வல்லவர். நீ நல்லவர் சர்வ வல்லவர். உன் இரக்கத்திற்கு முடிவே இல்லை. உன் அன்பிற்கு அளவே இல்லை. உன் இரக்கத்திற்கு முடிவே இல்லை. உன் அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலை ஒரு புதிதாயிற்று. அவை காலை ஒரு புதிதாயிற்று. மனதுருகும் தெய்வமே ஏசையா உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்திரிப்பேன். நீயாக எங்களது பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து கொண்டீர். நீயாக எங்களது பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து கொண்டீர். ஐயா துக்கங்களை சுமந்து கொண்டீர். ஐயா துக்கங்களை சுமந்து கொண்டீர். நீ நல்லவர் சர்வ வல்லவர். நீ நல்லவர் சர்வ வல்லவர். உன் இரக்கத்திற்கு முடிவே இல்லை. உன் அன்பிற்கு அளவே இல்லை. உன் இரக்கத்திற்கு முடிவே இல்லை. உன் அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலை ஒரு புதிதாயிற்று. அவை காலை ஒரு புதிதாயிற்று.
மனதுருகும் தெய்வமே இயேசையா, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே இயேசையா, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். எங்களுக்கு சமாதானம் உண்டு பண்ணும் சந்தனையோ உண்மையே விழுந்ததையா. எங்களுக்கு சமாதானம் உண்டு பண்ணும் சந்தனையோ உண்மையே விழுந்ததையா. ஐயா உண்மையே விழுந்ததையா, ஐயா உண்மையே விழுந்ததையா. அளவே இல்லை அவை காலை போல் புதிதாயிற்று, அவை காலை போல் புதிதாயிற்று. மனதுருகும் தெய்வமே இயேசையா, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே இயேசையா, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். சாபமான முன்முடியை தலைமேலே சுமந்து கொண்டு சிலுவையிலே வெற்றி தீரந்தீர். சாபமான முன்முடியை தலைமேலே சுமந்து கொண்டு சிலுவையிலே வெற்றி தீரந்தீர். ஐயா சிலுவையிலே வெற்றி தீரந்தீர், ஐயா சிலுவையிலே வெற்றி தீரந்தீர். நீ நல்லவர் சர்வ வல்லவர், நீ நல்லவர் சர்வ வல்லவர். உன் இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உன் அன்பிற்கு அளவே இல்லை. உன் இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உன் அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலை போல் புதிதாயிற்று, அவை காலை போல் புதிதாயிற்று. மனதுருகும் தெய்வமே இயேசையா, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே இயேசையா, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். காயப்பட்டு நொறுக்கப்பட்டு கழுவுகளால் சுகமானோ, எங்கள் மீதுகளால் காயப்பட்டு நொறுக்கப்பட்டு கழுவுகளால் சுகமானோ, உங்கள் கழுவுகளால் சுகமானோ, உங்கள் கழுவுகளால் சுகமானோ. நீ நல்லவர் சர்வ வல்லவர், நீ நல்லவர் சர்வ வல்லவர். உம் இரக்கத்திற்கு உம் அன்பிற்கு அளவே இல்லை, உம் இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலை போல் புதிதாயிற்று, அவை காலை போல் புதிதாயிற்று. மனதுருகும் தெய்வமே இயேசையா, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே இயேசையா, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். தேடி வந்த மனிதர்களின் தேவைகளை அறிந்தவராய் தினம் தினம் அற்புதம் செய்வீர். தேடி வந்த மனிதர்களின் தேவைகளை அறிந்தவராய் தினம் தினம் அற்புதம் செய்வீர். ஐயா தினம் தினம்
அற்புதம் செய். ஐயா தினம் தினம் அற்புதம் செய். நீ நல்லவர் சர்வ வல்லவர், நீ நல்லவர் சர்வ வல்லவர். உம் இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை. உம் இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலைதோறும் புதிதாயிருக்கும், அவை காலைதோறும் புதிதாயிருக்கும். மனதிலும் தெய்வமே இசையா, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். மனதிலும் தெய்வமே இசையா, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். நாம் யாரும் அப்படி நின்று ஒரு சில நிமிடங்கள் நாம் கர்த்தரை நாம் துதித்து அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம். உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம், உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சர்வ வல்லவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். சர்வ ஞானியே, உம்மை துதிக்கிறோம், சர்வ வியாபியே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி, 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 நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி, 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 நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனுமாகிய எங்கள் பரலோகத்தின் தேவனே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் போற்றுகிறோம், உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இரக்கம் உள்ளவரே, ஜோதிகளின் பிதாவை உம்மை நாங்கள் துதிக்கிறோம், நித்திய பிதாவை உம்மை நாங்கள் துதிக்கிறோம், மகிமையுள்ள தேவனை உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மைக்கு நாம் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தேவகுமாரனே, இயேசு கிறிஸ்துவாகிய எங்கள் தெய்வமே உம்மை நாங்கள் துதிக்கிறோம். வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம், போற்றுகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். என்றும் 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 மாறாதவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஜீவ அப்பமாய் இருக்கிறவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம், போற்றுகிறோம். ஆதியும் அந்தமும் ஆண்டவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம், அல்பாவும் ஒமேகாவும் ஆண்டவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய இயேசு கிறிஸ்துவாகிய எங்கள் தெய்வமே உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் போற்றுகிறோம், உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறதால் எங்கள் பரலோகத்தின் பிதாவே உம்மை நாங்கள் துதிக்கிறோம், போற்றுகிறோம், உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம், உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சத்திய ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, நித்திய ஆவியானவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம். ஞானத்தின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, பலத்தின் ஆவியானவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம், போற்றுகிறோம், உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் தேற்றரவாளனே உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் போற்றுகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. சகல சத்தியத்திலும் வழி நடத்துகிற எங்கள் பரிசுத்த ஆவியானவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் போற்றுகிறோம் ஆண்டவரே. எங்கள் பலவீனங்களிலே எங்களுக்கு உதவி செய்கிறவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம். பரிசுத்தவான்களுக்காக வாக்கு கடங்காத பெருமிச்சங்களோடு கூட வேண்டுதல் செய்கிற எங்கள் பரிசுத்த ஆவியானவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் போற்றுகிறோம், உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே. கர்த்தரின் நாமத்துக்கே துதி உண்டாகட்டுமே, கர்த்தரின் நாமத்துக்கே உன்னதரே. கர்த்தரின் நாம பலத்த தூருக நீதிமானாதனுள் சுகமங்கே. கர்த்தரின் நாம பலத்த தூருக நீதிமானாதனுள் சுகமங்கே. இயேசுவின் நாமத்துக்கே துதி உண்டாகட்டுமே, இயேசுவின் நாமத்துக்கே உன்னதரே. இயேசுவின் நாம
உடைய நாமத்துக்கு சகல துதியும் கனமும் மகிமையும் நாம் ஏற்படுத்துவோம். ஆண்டவரே, உடைய நாமமே சர்வலோகத்திலும் மேலான நாமம், மேன்மையான நாமம், உன்னதமான நாமம். உடைய நாமமே எல்லா நாமத்துக்கும் பெரிய நாமம் ஆண்டவரே. அப்படிப்பட்ட மகத்துவமுள்ள நாமத்துக்கு ஆண்டவரே நாங்கள் துதியை கனத்தின் மகிமையை ஏறெடுக்கிறோம். நாங்கள் அந்த நாமத்தை போற்றுகிறோம், மகிமைப்படுத்துகிறோம், தொழுது கொள்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, உமக்கே மகிமை உண்டாவதாக. ஆமாண்டவரே, இந்த நேரத்தில் கூட ஆண்டவரே நீர் செய்ததான எல்லா நன்மைகளுக்காகவும் ஆசீர்வாதங்களுக்காகவும் பாதுகாப்புக்காகவும் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த திருவிருந்த ஆராதனையிலே ஆண்டவரே நீர் எங்களுக்காக ஜீவனை கொடுத்ததற்காக அதை நினைத்து நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்காக ரத்தம் சிந்தினபடியினாலே, அந்த வெளியேறப்பட்ட ரத்தத்தினாலே எங்களை மீட்டெடுத்தபடியினாலே அதற்காக நாங்கள் கோடாத கோடி ஸ்தோத்திரங்களை நன்றிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களுக்காக நீர் முள்முடியை சுமந்தீரே, அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே வஸ்திரம் தரித்துக் கொள்ள நீர் உம்முடைய வஸ்திரத்தை இழந்தபடியினாலே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே தேவனிடத்திலே சேரும்படியாக ஆண்டவரே நாங்கள் பரிசுத்தத்திலே பரிசுத்தமுள்ள அந்த ராஜ்யத்திலே சேரும்படியாக எங்களுக்காக நீர் பாவமானீரே, பாவத்தை சுமந்தீரே, சிலுவையில் சுமந்து தீர்த்தீரே. அதற்காக நாங்கள் கோடான கோடி நன்றியை ஸ்தோத்திரத்தை நாங்கள் ஏறெடுக்கிறோம். உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, ஆமாண்டவரே, எங்களுக்காக நீர் பாடுபட்டீர், எங்களுக்காக நீர் மரித்தீர், எங்களுக்காக நீர் அடக்கம் பண்ணப்பட்டீர். ஆண்டவரே, ஆண்டவரே, நாங்கள் உமக்காக ஜீவிக்கும்படியாக, உமக்காக நாங்கள் ஜெயத்தோடு வாழும்படியாக ஆண்டவரே எங்களுக்காக நீர் உயிர் திளைத்தீரே. அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், உம்மை போற்றுகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, ஆமாண்டவரே, நீர் ஆண்டவரே எங்களுக்கு நீர் செய்ததான நன்மைகளுக்காக, எங்கள் குடும்பத்துக்கு நீர் செய்த நன்மைகளுக்காக, எங்கள் வேலையிலே எங்களுடைய சபையிலே ஊழியர்களிலே நீங்க செய்த நன்மைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், உம்மை போற்றுகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, ஆமாண்டவரே, ஒவ்வொரு 12:1-2 சொல்லப்பட்டிருக்கிறது, உங்கள் சரீரங்களை ஜீவபலியாக இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. இந்த நேரத்தில் ஆண்டவரே நாங்கள் உண்மை ஆராதிக்கும்படியாக தொழுது கொள்ளும்படியாக இந்த நேரத்தில் ஆண்டவரே உங்களுடைய சமூகத்திலே எங்களுடைய ஆவியாக மாசத்தை எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை, எங்களுடைய குடும்பம் முழுவதையும், எங்கள் வேலைகளை, எங்களுடைய ஊழியர்களை, சபையை ஆண்டவரே முழுமையாக நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். உயர்வு உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறீர்கள். வானம் ஒரு சிங்காசனம், பூமியும் ஒரு பாதப்படி என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா? உங்களுடைய பாதப்படியில் இருக்கிறதான எங்களை முற்றிலுமாக நாங்கள் சமர்ப்பிக்கிறோம், முற்றிலுமாக நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம், முற்றிலுமாக நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை அர்ப்பணித்து நீரே தெய்வம் என்று நாங்கள் நமஸ்கரிக்கிறோம், கையெடுத்து கும்பிடுகிறோம், வணங்குகிறோம். ஆண்டவரே, உங்களுடைய நாமத்துக்கே சகல துதியும் கலந்து மகிமைப்படுத்துகிறோம். மற்றும் ஆண்டவரே பாடி துதிக்க பயன்படுத்தப்பட்டினாலும் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உள்ள பகுதியில் கர்த்தாவே எங்களுக்கு ஆசீர்வாதமாக நன்மையாக பிரயோஜனமாக மாற்றிக் கொள்கிறாவே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பரிசுத்த ஆவியானவரின் ஒத்தாசையை ஜெபிக்கிறோம். ஜெபிக்கிற நல்ல பிதாவே. அல்லேலூயா. எல்லாம் உட்காரலாம். கடந்த நேராக இப்போ அப்போஸ்தலனான பாஸ்டர் வந்து நமக்கு செய்தியை கொடுத்து அப்போஸ்தலனாக நடத்தும். அல்லேலூயா. நம்ம பாஸ்டர் ஐஎஸ்ஐ வந்து இப்படி தான் ஸ்டாண்ட் பண்ணிட்டு அங்கே வந்து அப்படிதான் அவர்கிட்ட ஒரு ஸ்டாண்ட் வச்சு விஜய் பஸ் ஸ்டாண்டில் இருக்கா இதே மாதிரி பேசுவோம். சரி, அது மாதிரி பார்க்குறது எனக்கு இப்படி ஒரு எடுத்துருக்குறது அதெல்லாம் நடிப்பேன். ஐயா வந்ததுனால இந்த வாரம் ஐயா வரப்போறாரு, ஸ்டாண்ட் பைக்கெலாம் கரெக்டாக வச்சுடு அப்படின்னு சொல்லுவோம். அதை எடுக்காது உங்களை பார்ப்பதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஒவ்வொரு வரும்போதெல்லாம் இந்த இடத்துல வரும்போது ஐயா தான் பார்க்குறது முகத்தை, அவன் முகத்தில் பார்க்குறது தான் இருக்கும். சொன்னார் என்ன பண்ணுவார் ஆசீர்வாதம். அவர் சொன்னார் போன மாதம் ஐயா அவனை அப்படியே பார்த்தேன்,
அப்படியே நம்ம ஸ்டேஜ் விட்டாரு. அவ்வளோ ஆண்டவர் அங்கேருந்தான் அவர் இங்கே அவர் ஊழி செஞ்சுக்கிறது. ஆகவே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களை பார்ப்பதில் நான் கர்த்தருக்குள்ள ரொம்ப மகிழ்ச்சியாக இது ஒரு எனக்கு ஒரு பாட்டு பார்த்து நினைக்கிறேன். ஆனால் அப்படிதான் நினச்சி வரேன். மற்ற இடத்துல நிறைய ப்ரோக்ராம் அங்கே போனோம் இங்கே பண்ணிக்கணும், நிறைய பயங்கரமான வெளிதான் வரணும், ஒரு ஆளுநர் கூட்டம். இதெல்லாம் இதான் ஃபஸ்ட்டு. மற்ற நான் சொல்லிட்டேன், நீ அங்கே போகணும். ஆகவே உங்களை நான் பார்க்குறதுல ரொம்ப மகிழ்ச்சியாக. இன்றைக்கி ஒரு அதாவது நற்கிரிகளை பற்றி தான் நம்ம இந்த உலகத்தில் ஆண்டவர் எதுக்காக படைத்தாருன்னு சொன்னால், உங்களுக்கு எப்படி தெரியுமோ தெரியல, எனக்கு தெரிஞ்சதில் ஒரு 3 காரியம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தில் நம்ம படைத்ததற்கு ஒரு நோக்கம், ஆண்டவர் படைத்ததற்கு ஒரு நோக்கம் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா எதுக்காக நம்ம இந்த உலகத்தில் படைத்தாரு உங்களுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கலாம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 3 காரியம். நம்ம ஆண்டவர் படைத்ததற்கு 3 காரியம். ஃபஸ்ட்டு என்ன தெரியுங்களா? ஏசாயா 43:21 சொல்லுது, இந்த ஜனங்களை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். அல்லேலூயா. யூத தூதர்களை அவர் ஆராதிப்பு தான் உண்டாக்குனார் முத. ஆனால் அந்த ஆராதிக்க ஏற்படுத்தப்பட்ட தூதன் அவன் பேர் என்னன்னா லூசிபர். உங்களுக்கு தெரியும். அவனை குறித்து ஏசாயா 14ஆம் அதிகாரத்தில் 13-14 பார்க்கலாம். அதே போல எசேக்கியேல் 28ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனத்தை பார்க்கலாம். அந்த தூதனை பற்றி அவன் யாரு, அவன் எப்படி இருந்தான், அழகாக பார்த்தீங்கன்னா அது சொல்லப்படுது. அவன் அழகில் சிறந்தவன், அவ்வளோ அழகா. அப்போ அந்த மியூசிக்கெல்லாம் எப்போ வந்து தெரியல அவனுக்கு, அவனாக தான் மியூசிக்கை வந்துதான். அவன் நடக்கும்போது அந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். அந்த எசேக்கியேல் 28 14, 15, 16, 17, 18 பார்த்தீங்கன்னா அவன் நடக்கும்போது என்ன சத்தம் வருவான், உனக்காக அவன் சிருஷ்டிக்கும் போது மேல தாழ்வுலாம் அவனுக்குன்னு ஆயத்தப்படுத்துவான் பாருங்க. அப்ப தூதர்களையே ஆண்டவர் ஏற்படுத்தினார்னா அவனை ஆராதிப்பதற்காக, அவரை துதிப்பதற்காக. ஆனா அவனுக்குள்ள மேட்டிமை வந்து பாருங்க, எப்போ அவனுக்குள்ள மேட்டிமை நான் என்ற எண்ணம் வந்ததோ அங்க அப்பவே தள்ளிட்டார். அப்போ அவன் பாருங்க அந்த வசனத்தை அழகா இருக்கும், நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாளிலே உன் மேல வார்த்தைகளும். அப்போ அவன் நடக்கும் போதே ஒரு ஸ்டெப் நடந்தான்னா டம் டம் சத்தம் வருமா, இன்னொரு நடக்கும் போது பீ பீ சத்தம் வருமா, ரெண்டு பார்க்கணும். அப்போ மேல தாளம் வாத்தியம் நாகஸ்வரம் எல்லாமே அவனால் தான் உண்டாச்சு. அப்படிப்பட்ட எனக்காக உண்டாக்குறார் அவனை தூதர்களா, அவன் ஆராதிப்பதற்காக. அவர்களுக்குள்ள வேற்றுமை எப்போ வந்ததோ அவனை தள்ளிட்டாரு. அதுக்காக தான் நம்மளை ஏற்படுத்தார். அது சொல்றாரு, இந்த ஜனங்களை எனக்காக ஏற்படுத்தினேன், இவர் என்ன செய்வார்கள், என் துதியை சொல்லி வருவார். அவரை துதிப்பதற்காகவே நம்மளை படைத்தார். இதுதான் ஃபர்ஸ்ட். அவர் அதுக்காகவே தான் அவர் ஏஜையில் அவரோடு கூட இருக்கணும், அவர் ஆராதிக்கணும் அவரு. ஆனா இவங்களும் என்ன செஞ்சாங்க, போட்ட விட்டாங்க, கீழ்படியாக போயிட்டாங்க. எப்படியோ நம்மளை படைத்தது நோக்கத்துல முதல் நோக்கம் அவரை ஆராதிப்பதற்காக. அல்லேலூயா. அடுத்த நோக்கம் என்ன தெரியுங்களா, ஏன் நம்மளை படித்தாரு தெரியுங்களா? ஒருவேளை நீங்க நினைக்கலாம் திடீர்னு இந்த நற்கிரியை பற்றி ஐயா சொல்றாரு நினைக்கலாம். செகண்ட் பாருங்க, எபேசியர்ல 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்கன்னா முடிஞ்சா வாசித்தா நல்லா இருக்கு. எனக்குன்னா வந்து அங்கே கொட்டாப்பட்டில் இங்கே கொஞ்சமாக இருக்கிறீங்க, அங்கே வந்து போட்டி போடுவாங்க. நான் வசனம் எடுத்துட்டு டக்குனு படிச்சுடுவாங்க. அந்த எபேசியர் 2:10 நீங்கள் வாசித்து பாருங்க. ஏனெனில் நற்கிரிகளை செய்வதற்கு கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்ட படைக்கப்பட்டதுதான் அர்த்தம். நற்கிரியை செய்வதற்கு படைக்கப்பட்டாராம். எபிரேயர்ல சொன்னார் 13ஆம் அதிகாரத்தில், அன்பில் தான தர்மம் பண்ணவும் அது பேர் பண்ண நலம் மறவாதீர்கள், அப்படிப்பட்ட பலிகள் என்ன இருக்கிற பிரியமா இருக்குன்னு சொல்றாரு. அப்போ நற்கிரியை ஃபர்ஸ்டா நான் சொன்னது போல இந்த உலகத்தில் நம்ம படைக்கப்பட்டதுக்கு முதல் காரணம் சொன்னா அவரை ஆராதிப்பதற்காக.
அல்லேலூயா. இரண்டாவது சொல்ல போனா நற்கிரிகளை செய்வதற்காக. மூன்றாவது நீங்க பாத்தீங்கன்னா ஒரு மூணு நிறைய நீங்க உங்களுக்கு நான் சொல்லிட்டே இருக்கேன், உங்களுக்கு நிறைய தெரியலாம். எனக்கு 3 காரியம் முக்கியமா தெரியும். பிரசங்களை சொல்றாரு பாத்தீங்கன்னா 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா அவர் சொல்றாரு, அங்கேயே அதான் சொல்றாரு, சந்தோஷமா இருக்கணுமா, அதுக்கப்புறம் நன்மை செய்யணுமா, இதுதான் அவ்வளவுதான். அப்போ இந்த உலகத்துல வேற ஒண்ணுமே இல்லை. சாலமோன் கூட ரொம்ப ரொம்ப ஆடினவன், ரொம்ப ஆட்ட பாடமானான். அவன் கடைசியில் சொல்றான், அந்த பிரசங்க புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா பயன் இல்லை, எல்லாம் மாழையும் மனதுக்கு சஞ்சலம் சொல்லிட்டான், ஒண்ணுமே கிடையாது உலகத்துல அப்படின்னு. ஆக இந்த 3 காரியம் சந்தோஷமாக்கணும், ஆண்டவர் ஆராதிக்கணும், நற்கிரிகளை செய்யணும். இதுக்காக தான் நான் ஆண்டவர் படைத்தேன். ஒருவேளை நான் என்ன சொன்னது வேற அதிகமாக இருந்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். இதுல இந்த 3 காரியத்துல ஆராதிப்பதற்கு நிறைய நம்ம எடுத்துக்கலாம் டைமு. ஆனா அதை எல்லாமே போட்டு இது பண்ண நற்கிரிகை. இந்த நற்கிரிகளை செய்யணும். எப்படி செய்யணும்? செய்வதால் வருகிற ஆசீர்வாதம் என்ன, செய்யாமல் போன வருகிற சாபம் என்ன, எப்படி செய்யணும், ஏன் செய்யணும் என்பது கொஞ்சம் நிறைய இருக்கு. அதாவது நான் சொன்னது போல நற்கிரிகளை செய்வதற்காக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம் இப்படின்னு கர்த்தர் சொல்றார். கர்த்தர் சொல்றார் பாருங்க. அதுல முதல்ல என்ன சொல்றாருன்னா, சங்கீதம் 34ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல நன்மை செய்யணும் அப்படி. நற்கிரி என்றாலும் நன்மை என்றாலும் 2 ஒன்று. நன்மை நற்கிரி, நல்லது செய்யணும் இந்த உலகத்தில். அதுக்கா இயேசு கிறிஸ்து பார்த்தீங்கன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பற்றி சொல்லும்போது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தை 8 வரைக்கும் வாசித்து பாருங்க. அதில் சொல்றாரு, அவர் இயேசுநாதர் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தை, நசரேயனாகிய இயேசுவை அவரை நிரப்பினாரா, பரிசுத்த ஆவியினால் நிரப்பினார், பண்ணினார், தேவன் அவரோடு கூட இருந்தார். கர்த்தர் என்ன செய்தாரா, நன்மை செய்கிறாரோ, பிசாசினால பிடிக்கப்பட்டவர்களை குணமாக்குறாரோ சுற்றி திரிந்தார். அவர் ஊராக கிராமம் சுற்றி திரிந்தாரு. என்ன செய்தார்னா, ஒன்று நன்மை செய்தார். என்ன நன்மை நீங்க கேட்கலாம்? குஷ்டரோகிகளை சுஸ்தமாக்கினார், குருடர்களின் கண்களை திறந்தார். அல்லேலூயா. பசியா இருந்தவர்களுக்கு 5 அப்பம் 2 மீன் 5000 பேருக்கு பங்கிட்டு கொடுத்தார். அல்லேலூயா. ஒவ்வொரு மக்களுடைய கண்ணீரை துடைத்தார். வேதனையில் இருந்த மக்களை வேதனையிலிருந்து விடுதலை கொடுத்தார். இல்லாமல் செய்த நன்மைகள். அல்லேலூயா. அவரிடத்தில் வந்தவர்கள் ஒருபோதும் புரண்டு தரவே இல்லை. அப்போ அவர் நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார். பிசாசு விடுதலை விடுதலாகவும் இயேசு கிறிஸ்து இந்த 2 காரியத்தை செய்தார் என்று சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம். ஆக அறிஞர்கள இந்த நன்மையை எப்படி செய்யணும், இது நன்மை குறித்து இந்த ஒரு மாதம் முழுவதும் அதுதான். ஒவ்வொரு மாதத்தில் நன்மை ஒரு பாட்டு. இந்த வாரத்தில் எடுத்தது நான் உங்களுக்கு சொல்றேன். கர்த்தருக்கு சோத்திரம். கர்த்தரை அது நம்பி என்ன செய்யணுமா, நன்மை செய்யணும். நன்மை செய்து பாருங்க எப்படி செய்யணுமா, கர்த்தரை நம்பி நன்மை செய்யணுமா. கர்த்தருக்கு சோத்திரம் உண்டாகும். சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது 37ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்துல. அப்போ பாருங்க எப்படி செய்யணும்னு சொன்னாருன்னா, கர்த்தரை நம்பி நன்மை செய்யுங்க. அப்போ நன்மை செய்கிறது தான் ஆண்டவரே இந்த உலகத்தில் சுற்றி திரிந்த நன்மை செய்கிறவங்க சுற்றி திரிந்தாராம். அவர் நன்மை செய்தாரு. நம்ம இந்த உலகத்துல வாழப்போகிற காலம் கொஞ்ச காலம் தான். அல்லேலூயா. கிறிஸ்துவனை போல நன்மைகளும் நற்கிரிகளும் செய்யணும் உலகத்தில் யாருமே இருக்காது. நம்மளை பார்த்தாங்க எல்லாமே கற்றுதான். நம்மளை பார்த்தா நம்ம ஆர்கனைசேஷன் அவங்க ஆர்கனைசேஷன். அல்லேலூயா. நம்ம ஏழைகளுக்கு உதவுனா அதை பார்த்து அவங்க பண்ணாங்க. நம்ம என்ன பண்ணமோ அதை பார்த்தா மற்றவர்கள் பண்ணாங்க. அப்போ கிறிஸ்துவ செய்யாத ஒரு, அதாவது அது மட்டும் இல்லை, கிறிஸ்துவனை போல கொடுக்கறதுல வேற யாருமே உண்மையாவே போகிறாங்க. கோல்கேட் என்ற ஒரு நிறுவனத்திற்கு முதல்ல ஒரு சோப்பு கம்பெனி ஆரம்பிச்சாங்க. அவர் ஆரம்பிக்கும் போது கர்த்தருக்கு சோத்திரம் சொன்னார், ஆண்டவரே இந்த கம்பெனி நான் ஆரம்பிக்கிறேன், ஆனால் இதில்
வர்றதுல 10ல் முதல்ல தசமம் கொடுக்க ஆண்டவரை அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சாங்க. அதே மாதிரி 10ல் 1 கொடுத்தாங்க. அது பாட்டு வளர ஆரம்பிச்சுதாங்க. என்ன செய்யறது தெரியுமா? 10ல் 1 எடுக்கும் போது ஆண்டவர் 10ல் 9 உண்டு. அதுதான் இப்போ எவ்வளோ பாருங்க, 10ல் 1 என்னால் முடியல, அவ்வளோ செல்வம் ஆகிப்போச்சு. ஆகிய 10ல் 1 எனக்கு 9 உங்களுக்கு. அந்த மாதிரி தான் இப்போ நடக்குது. அதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா, கிறிஸ்தவர்களை போல கொடுக்கிறத வேற உலகத்தில் யாருமே கிடையாது. அது மட்டும் இல்லைங்க, அவங்க மாதிரி கொடுக்கிறதுனால சபை வளர்ந்துருக்காது, கூடிய வளர்ந்துருக்காது. கற்றுக்கு சொல்றோம். அதனால தான் நற்கிரிகளை செய்யறதுல நம்ம என்ன செய்யணுமோ, யாரை நம்பி. அப்போ ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். அந்த கோவிலுக்கு யாரை நம்பி நன்மை செய்யறாங்க? கர்த்தரை. அதோட சின்னதா நான் செய்ய போறேன், உண்மை நம்பி நான் செய்ய போறேன். எங்கேயே கூட்டார் கர்த்தருக்கு சொல்றாங்க. அது போல எத்தனையோ பரிசுத்தவான்களை பார்த்தீங்கன்னா எவ்வளோ கஷ்டத்துல இருந்தவெல்லாம் நீங்க என்ன சொல்லலாம், குப்பையில இருந்தவெல்லாம் கர்த்தர் கோபித்து வச்சுக்கிறது காரணமே அவங்க கொஞ்சத்தில் விட்டாங்க. அதனால தான் சொல்றேன், கொஞ்சத்தில் உண்மையோட அநேகத்தில் அதிகாரம் இருப்பேன். அப்போ கர்த்தரை நம்பணும். கர்த்தரத்தை உண்மையா இருந்தாங்க, கர்த்தருக்காக கொடுத்தாங்க, கர்த்தருக்காக ஜெபித்தாங்க, அதுல உண்மையா இருந்தாங்க. கர்த்தர் உழைச்சிட்டே போயிட்டாங்க. அல்லேலூயா. நம்ம தாமஸ்ராஜ் அவங்க வருவார் சொல்லுவாங்க. அவரு சொல்லுவாரு, சின்ன பையன் வந்து 4 நாள் தான் வேலை செய்தார். ஒரு ரிக்ஷா ஓட்டுவாரா, கஷ்டப்பட்டாரு. நான் பட்ட கஷ்டம் எதுதான் தெரியுவாரு. 75 பைசா உழைப்பு அந்த கடையில் இருந்து வேலை செய்யலாம். ஒரு 100 அப்போ வந்து 100 கிலோமீட்டர் வருது. நாம் எந்த காலத்தில் 75 கிலோமீட்டர்ன்றது 100 கிலோமீட்டர் வருது. சைக்கிள் விஷயம் பெற்று மெரிக்கிறதுனா பெரிய கஷ்டம். அதை போட்டு ஊதுவார். அவர் சொல்றாரு, ஆனால் நான் கர்த்தருக்காக என்னைக்கு உண்மையாக அவர் கொடுத்த ஊழியத்தில் உண்மையாக இருந்தேன். இன்னைக்கு 100 கோடியில் ஆரம்பித்த சபை 100 கோடி, ஏன்னா 1000 கோடி போடுறது அவ்வளோ பெரிய சபை கட்டுக்கிறோம். கர்த்தருக்கு சுதந்திரம் தான். அது எப்படி வந்தது? செய்த நற்கிரியை நிமித்தமா கர்த்தருக்கு சுதந்திரம் உண்டாகட்டும். அப்போ நம்ம யாரை நம்பி நற்கிரியை செய்யணுமா? கர்த்தரை நம்பி. கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பாரு. கர்த்தரை நம்புறது ஒரு குறையே இருக்காது. சிங்கக்குட்டிகள் கூட தாட்சி அடைந்து பட்டியலும் கர்த்தரை தொடர்ந்தோ ஒரு நன்மை குறையப்படாது. அப்படி நம்ம கர்த்தரை நம்பி நன்மை செய்து வேதம் சொல்லுது. நன்மை செய்வதற்காக நம்ம படைக்கப்பட்டிருக்கிறோம். எப்படி நன்மை செய்யணுமா? கர்த்தரை நம்பி நன்மை செய்யணும் அப்படின்னு. அப்போ கர்த்தரை நம்பி நன்மை செய்யும் போது கர்த்தர் நம்ம என்ன செய்கிறவரா இருக்கிறாரா? உயர்த்துகிறவரா இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு சோதனை உண்டாகட்டும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, நன்மை செய்தல என்ன செய்யக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, சோர்வு வரக்கூடாது. கலாஞ்சியில சொன்னாரு 6ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனம் சொல்கிறது, நன்மை செய்வதில் என்ன வேண்டாம்னாரு, சோர்ந்து போகக்கூடாது. இப்போ எப்படி நான் பாருங்க, நம்மளை படித்தது அதுக்காக தான். இதுக்கு ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுவேன். நன்மை என்று சொல்லும்போது எதெல்லாம் நன்மைன்னா, எதெல்லாம் நம்ம கர்த்தருக்காக செய்யணுமோ அதெல்லாம் நன்மை தான். ஜெபம் பண்ணுறது கூட தான். கொடுக்கறத மட்டும் நினைச்சிடாதீங்க. நீங்கள் ஒரு சின்ன உதாரணம் உங்களுக்கு தெரியும். கொர்நேலியு என்ற ஒரு தேவ மனுஷன் இருந்தாரு. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிச்சா அவரை பற்றி நீங்கள் அந்த வசனத்தை 10ஆம் அதிகாரம் 1லிருந்து வாசிப்பாங்க. கொர்நேலியு என்ற ஒரு தேவ மனுஷன் இருந்தார். அவர் எப்படி இருந்தாரு என்று பற்றி அங்கே சொல்லப்படுறதுன்னா வாசிங்க. இத்தாலியா பட்டணம் என்னப்பட்ட பட்டணத்தில் பாருங்க, அவங்ககிட்ட என்னென்ன தன்மை இருக்குன்னா, தெய்வ பக்தி உள்ளவன், தெய்வ பக்தி உள்ளவன், தேவனுக்கு பயந்தவன். பார்த்தீங்களா? 3வது காரியம் தான் தர்மம். அப்போ முதல்ல நமக்கு என்ன ஒண்ணுன்னா தெய்வ பக்தி. பக்தி என்னவோ சில பேருக்கு தெரியாது. சுத்தமான பக்தி உங்களுக்கு தெரியுமா? ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். சுத்தமான பக்தினா என்ன? சுத்தமான பக்தியில ஒரு சுத்தம் இருக்குதான்னு கேட்கலாம். யாக்கோபு வாசித்து பாருங்க, 1ஆம் அதிகாரத்தில் கடைசி வசனம் எடுத்து பாருங்க. அது என்ன பக்தி தெரியுங்களா? சுத்தமான பக்தினா தெரியுங்களா? யாக்கோபு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை வாசிக்கலாம். திக்கற்ற பிள்ளைகளும்
விதவைகளும் அவர் உபத்திரவத்தில் அவர்களை விசாரிக்கிறதும் நம்ம அவங்களை விசாரிக்கணுமா? நம்ம உலகத்தால் நம்ம என்ன செய்யக்கூடாதா? கரைபடக்கூடாது. 2 காரியத்தை சொன்னாரு. ஒண்ணு திக்கற்ற பிள்ளைகள் விதவிகள் படுகிற உபத்திரவத்திலா, 2வது இந்த உலகத்துல நம்ம என்ன செய்யக்கூடாது? சில பேர் உதவி செய்வாங்க, நன்மை செய்வாங்க, கரைபட்டு போவாங்க. தப்பு. 2 ஒண்ணு அதையும் செய்யணும், இதையும் விடக்கூடாது. நம்முடைய நோக்கம்னா நம்ம அழைத்தவர் யார் தெரியுமா? அதை நம்ம கரெக்டா இருக்கும். இந்த உலகத்துல எது இருக்குதோ எது இல்லையோ ஆண்டவர் முதல்ல விரும்புறது பரிசுத்தம். ஆண்டவர் சொல்றாரு 1 பேதுல 1ஆம் அதிகாரம் 15-16 நாம் பரிசுத்த, நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தம். இதைதான் சொல்றாரு. அதே யூதாவில் சொல்லும்போது சொல்றாரு 1ஆம் அதிகாரம் 23 உலகத்தால் கரைப்படாத வஸ்திரத்தை, கரைப்பட்ட வஸ்திரத்தை ஒழுங்கு தருகிறார். கரைப்படக்கூடாது, வஸ்திரம் கரைப்படக்கூடாது. கரையிடான்னா அந்த வசனத்தை நீ வாசித்து பாருங்க. யூதாவில் ஒரே ஒரு அதிகாரம்னா அது சொல்ற 23 வசனத்தை பார்த்தீங்கன்னா எதனால கரைப்படுறதா? உலகத்துல இந்த கரையை பெறுங்க. கரையை தான் அந்த கலாச்சார 5ஆம் அதிகாரம் 19 சொல்லுகிறது. மாமிசன் அந்த கிரியை சொன்னாரு, இங்க கரை என்றாரு. மாமிசத்தின் கிரியை வெளியேறு மாதிரி சொன்னார். அது என்னன்னு சொன்னா விபச்சாரம், பேசிட்டாலும் 17 விதமான பாவம் தான் கரைப்படுத்துறோம். நம்மளை கரைப்படுத்துகிறது. அப்போ முதல்ல நம்முடைய ஜீவியத்தை கரைப்படாமல் பாதுகாத்து வர வேண்டும். உலகத்தால் கரைப்படாதபடிக்கு காத்து கொள்ளுதா என்ன பக்தியங்க? அது வாசிக்கலாம். யாக்கோபுல 1ஆம் அதிகாரம் சொன்ன உலகத்தால் இதாங்க உலகத்தால மாசில்லாத சுத்த பக்தி இதுதான். அல்லேலூயா. விதவையில படுகிற உபத்திரவத்திலையும் திக்கற்ற பிள்ளைகளை விசாரிக்கணும். ஃபர்ஸ்ட். செகண்ட், நம்ம என்ன செய்யக்கூடாது? கரைப்படுத்த கூடாது. நம்ம என்ன செய்யக்கூடாது? உலகத்துல 17 விதமான காரியங்கள் நம்மளை கரைப்படுத்தணும். கலாச்சார 5ஆம் அதிகாரத்தில் 19ஆம் வசனம் 17 விதம் கரைப்படுத்தும். இப்படிப்பட்டவர்கள் எங்க போக முடியாது? பரலோகத்துக்கு போக முடியாது. நம்ம இப்ப நம்மளும் என்ன சொல்றோம்? என்னையும் சேர்த்தா சொல்றேன். நம்ம அழைத்த தேவன் பரிசுத்தர். இந்த பரிசுத்தத்தை பத்தி தேவன் அத்தனை நிறைய வசனம் இருக்கும். லேவியரத்துல 19ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், லேவியரத்துல 20ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். அதுல பார்த்தா நான் பரிசுத்தன், நீங்கள் எனக்கு பரிசுத்தரா இருக்க. ஆண்டவர் எப்படி பண்ணுவார் தெரியுங்களா? யாத்திராமத்தில் சொல்றாரு. யாத்திராமம் 15ஆம் அதிகாரத்துல 11ஆம் வசனம் சொல்றாரு, நான் பரிசுத்தத்துல மகத்துவம் உள்ளவராக. அவ்வளவு பரிசுத்தம் உள்ளவர். யாத்திராமத்துல 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை 7ஆம் வசனத்தை வைத்து பாருங்க. அழைப்பு பரிசுத்தம். நான் அழைத்தவர். அந்த வசனத்தை எழுதுங்க. 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 3லிருந்து 7 வரைக்கும் வாசிக்கும் போது முதல்ல அழைப்பை பரிசுத்தம் சொல்றார். உங்களை அழைத்தவர் பரிசுத்தர், நீங்களும் பரிசுத்தராக இருக்கிறார். அதுக்கப்புறம் அப்படி சொல்லிட்டே வரும்போது அந்த 7ஆம் வசனம் சொல்றாரு, அப்போ உங்களை வாசிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். வாசிங்க. எபேசியர் 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 3லிருந்து வாசிங்க. எப்படி என்ன சொல்றா? நீங்க பரிசுத்தமாகணும். அதுதான் தேவனுடைய பாத்தீங்களா? அதுதான் மாசில்லாத பக்தி. தேவனுக்கு உள்ளதாக அதுதான் மாசில்லாத பக்தி. நீங்க பரிசுத்தமா இருக்கணும். அதுதான் தேவனுடைய சித்தம். அதே அந்த இடையில சொன்னாரு, மோகை சித்திகளை என்ன செய்யக்கூடாதா? அது நம்ம எச்சரிக்கை கொடுக்குது. அதை அப்படியே தொடர்ந்து அது 3-4 அச்சில பார்த்தீங்கன்னா எதுக்கு? பாவத்துக்கு விலகி ஓடி அஞ்ஞானிகள் போல உங்க சரீரங்களை தன் சரீர பாகத்தை பரிசுத்தமாயும் பார்த்தீங்களா? எவ்வளவு அழுத்தத்துக்கு பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டு கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்துல செய்யக்கூடாது. மீறாமலும்
முன்னமே நாங்கள் உங்களுக்கு சொல்லி எச்சரித்தபடி சாட்சியாக எச்சரித்தபடியே இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாவற்றையும் குறித்து கர்த்தர் நீதியை இதெல்லாம் என்ன சொல்றாரு? நீதி செய்கிறார் இருக்கிறாரு. தேவன் நம்மை எதுக்கல்ல? அசுத்தத்திற்கு அல்ல, பரிசுத்தத்திற்கென்றே அழைத்திருக்கிறார். நம்முடைய அழைப்பு பரிசுத்தம், தேவனுடைய சித்தம் பரிசுத்தம். நம்ம அழைப்பும் பரிசுத்தம், தேவனுடைய சித்தமும். அதுதான் பிதாவாகிய தேவனுக்கு மாசில்லாத பக்தி. அது மட்டும் இல்ல, பக்தி மட்டும் இருந்தா போதாது, பக்தியோடு சேர்த்து நற்கிரிகளை செய்யணும். அந்த சிறிய ஒரு கருத்து தனியை கொண்டு அதன் பலன் என்ன செய்வது அடையாமல் போவதில்லை சொல்றாரு. அப்போ நற்கிரிகளை எப்படி செய்யணும்? முதல்ல சொன்னாலே நற்கிரிகளை கர்த்தரை நம்பி செய்கின்றார். நற்கிரை செய்வது என்ன செய்யக்கூடாதுங்க? சோர்ந்து போகக்கூடாது. அப்ப பாருங்க, அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் பொறுப்பேறு. அவன் 2 காரியத்தை செய்தான். தான் ஜனத்தை, தான் குடும்பத்தை பரிசுத்தப்படுத்திட்டான், தன்னை பரிசுத்தமாக்கினான். அடுத்தது தான தர்மங்களை செய்தான். அந்த தான தர்மம் எங்க போச்சா? அது பாருங்க, ரொம்ப நல்லா கவனிச்சீங்கன்னா ஒரு தான தர்மம் இல்லை. அங்க தேவதூதர் வந்து சொன்னாரு, உண்மையிலே உன் ஜெபங்களும். அடுத்ததான் தான தர்மம். அப்போ ஒரு தான தர்மம் இல்லை. இன்னைக்கு நிறைய பேர் தான தர்மம் பண்றான், அதுவே தான், அது செகண்ட் தான். ஆனாலும் ஜெபம் ரொம்ப முக்கியம். அதை காட்டிலும் பரிசுத்தம் முக்கியம். பரிசுத்தத்துக்கு தான் நம்மளை அழைத்திருக்கிறார். நாங்க ஒரு பாட்டு ஒன்று பாருங்க. புறப்பட போகுது வண்டி, இப்ப புறப்பட போகுது வண்டி, வண்டி ஓட்டுனர் ஆவியானவர், வண்டி நடத்துனர் கிறிஸ்துவானவர், புறப்பட போகுது வண்டி. அது அறிவாப்பாளர் சொன்னாரு, பரிசுத்தம் என்னும் டிக்கெட் இல்லைன்னா பாதியில இந்த வண்டியை நிறுத்திடுவாரு. அப்படின்னா பரிசுத்த டிக்கெட் இருந்தா எங்க நிறுத்திடுவாரா? பாதியில வண்டியை நிறுத்திடுவாரு, வாதாட கேஸ்ல இறக்கிடுவாரு. அப்ப டிக்கெட் கலெக்டர் யாரு? ஏசுனாரு. அப்பா என்ன டிக்கெட்டு? பரிசுத்தம். ஹல்லேலூயா. நமக்கு பரிசுத்ததாக பரிசுத்தி. அடுத்தது ஜபம். பரிசுத்தலாக ஜபமே வேஸ்ட். ஏன் தெரியுங்களா? சங்கீதம் 66:18 சொல்லு, என் உள்ளத்துல அக்கிரம சிந்தை கொண்டிருந்தா என் ஜபம் அறிவிருக்கும். என் பாவத்தோடு செய்கிற ஜபம் அறிவிருக்கும், அது கேட்கப்பட மாட்டாது. அப்போ பரிசுத்தம் தான் ஃபர்ஸ்ட், செகண்ட் தான் ஜபம். பரிசுத்தலாக ஜபம் பண்ணி புரோஜனம் இல்லை. நம்ம அழைத்தவர் பரிசுத்தர், நம்ம நடைக்க எல்லாவற்றிலும் பரிசுத்தம். அதுதான் இங்க சொன்னார், பிதாவாகிய தேவனுக்கு எதிரானா உங்களை பரிசுத்தமாக்கிக்க, தான தர்மம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம பார்க்கிறது என்னன்னா, நன்மை செய்வதில் சோர்ந்து போகக்கூடாது. இதுல நிறைய பேர் நன்மை செய்திருக்கிறாங்க. அது ஒரு மைமண்டாக கொன்னுடைய தர்மம், அந்த தான தர்மம். அவர் சொன்னார், அந்த வசனத்தை வாசித்து 10 வருஷத்துல பாருங்க, பிரத்யட்சமான நடத்தணும். அப்படி நேருக்கு நேரா அந்த வசனத்தை வாசித்து பாருங்க. 3ஆம் வசனமா 10ஆம் அதிகாரத்துல, அப்போஸ்தலர்கள் 10ஆம் அதிகாரத்துல பகலின் 9ஆம் மணி நேரத்துல தேவதூதன் பிரத்யட்சமா நடத்தணும். ஸ்ட்ரைட் பாடுறார், கொஞ்சம் கூப்பிடுறாரு. சொல்லி என்ன சொன்னார்னா, முதல்ல என்ன தெரியுமா சொன்னாரு? உன் தர்மம் சொல்ல, உன் ஜபம் சொல்ல. உன் ஜபங்களும் அடுத்ததான் தான தர்மங்களும் எங்க வந்து என் சமூகத்துக்கு பரலோகத்தையே வந்துச்சுங்க. கர்த்தருக்கு சோதனை உண்டாகும். நம்ம நினைக்கிறோம் அறிவான தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற ஊழியர்களா, நம்ம பாருங்க, இந்த உலகத்துல செய்யப்படுற 2 காரியம் தான். நம்ம செய்கிற நன்மை தாங்க நம்ம கட்சி வரைக்கும் தொடர்ந்து வரும். நம்ம செய்கிற தீமையும் வரும், நன்மையும் வரும், வேற எதுவும் வராது. தீமை செய்வதற்கு நரகம், நன்மை செய்து பரிசுத்தம் தான் பரலோகம். அது வந்து ரோமர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வந்து, அப்படி இருக்க சகோதரரே, உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவபலியை ஒப்புக் கொடுங்க, இதுதான் நீங்க செய்யற புத்தி உள்ள ஆராதனை அப்படின்னு சொல்றாரு. கர்த்தருக்கு சொல்றோம். ஆக முதல் சொல்றேன், கர்த்தரை நம்பி நன்மை செய்யுங்க, நன்மை செய்தலே செய்யுங்க. அப்போ சொல்ற இவன் நம்ம தொன்மையை போய் சோர்ந்து போற, அவனுடைய சோறு போகாத ஜபம் பண்ணா அனுபவத்துக்கு கேட்டுச்சு. அப்ப நன்மை செய்வதில் சோர்ந்து போகக்கூடாது. 3வது நற்கிரிகள் செய்வதில் பக்தி வைராக்கியம். என்ன இருக்குன்னா பக்தி. அதாவது சொல்றாரு பாருங்க, நீங்க வாசித்து பாருங்க, தீத்துல சொன்னாரு 2ஆம் அதிகாரம், கர்த்தருக்கு சோதரம் உண்டாகட்டும். 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துக்கு எடுத்து வாசிக்க பார்க்கலாம். தீத்துல மட்டும் 4 காரியங்கள் சொன்னாரு. முதல்ல அந்த நற்கிரியை செய்வதற்கு முதல் பக்தி வைராக்கியம். நீங்க
பார்த்தீங்கன்னா நம்மளை பார்த்து ஜாப் படிச்சுட்டான். அவன் பக்தியாக இருக்கான். ஆனால் வேஷம். ஆனால் நம்ம பக்தி அல்லேலூயா. நம்மளை போல கர்த்தருக்காக பக்தி இருக்கணும், வைராக்கியம் இருக்கணும். எதில் பக்தி இருக்கணுமா? வாசிங்க 1:2-14 வாசிக்கலாம். தீத்து 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வாசிங்க. நற்கிரிகளை செய்வதற்கு பக்தி வைராக்கியம் உள்ளனர். இந்த தீர்த்துல மட்டும் 4 காரியங்கள் பக்தி பற்றி. அதே 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. என்ன சொல்றாரு? அது பதில அதான் நற்கிரியை செய்து பக்தி வைராக்கியம் வருமா? சகலவித நற்கிரியை செய்வதற்கு ரோல் மாடலாம். அப்படித்தானமா? ஆயத்தமா இருக்கும். அப்போ நற்கிரியை செய்யறதுக்கு ஆயத்தமா இருக்கும். இதுல 4 இருக்கு. 1 பக்தி வைராக்கியம் இருக்கணும், 2வது ஆயத்தமா இருக்கணும், 3வது அதே அத்தியத்துல பாருங்க 8ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அதே 3:8 வாசம் பாருங்க. பாருங்க ஜாக்கிரதை. அதே 14 வாசம் பாருங்க. பழகணும். இதே இந்த 4 காரியம் வச்சு 1 மணி நேரம் புத்தகம். அவ்வளவு நேரம் அந்த புத்தகம் எப்படி பழகணும், எப்படி நற்கிரிகளை செய்யணும். இதெல்லாம் நம்ம நிறைய நேரத்தை எடுத்துக்கல. ஏன்னா சுருக்கமாக சொல்றேன், நற்கிரியை செய்யறதாங்க இந்த உலகத்தில் நம்ம படைக்கப்பட்டு சொன்னேன். அதில் எப்படி சொல்றாருன்னா தீட்டு பக்தி வைராக்கியம் நற்கிரியை செய்யறது. நற்கிரியை செய்கிறதுன்னு சொல்வது அந்த இவர் ஜார்ஜ் முல்லர் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அவரை போல ஒரு நற்கிரிகள்னா எப்படின்னு சொன்னா, அவர் முதல்ல இந்த குழந்தைகளை பார்த்தாரு. தகாத விதமா பெற்றெடுத்து தெருவில் போட்டு போயிடுவாங்க. இங்கிலாந்து தேசம் ஏதோ ஒரு தேசம் நினைக்கிறேன் இல்லையா. ஜார்ஜ் முல்லர், அந்த ஜார்ஜ் முல்லர் பற்றி கூட சொன்ன நினைக்கிறேன். அவர் 200 முறை வேலை வாசிக்கிறாரு, 100 முறை முழங்காலே வாசிக்கிறார். அப்படிப்பட்ட அந்த மனுஷன் கிட்டத்தட்ட 2000 பிள்ளைகளை அவர் வாழ்ந்துருக்கிறாரு. ஒருத்தராடி போய் கை நீட்டி எனக்கு என் பிள்ளைங்களுக்கு ஒண்ணு இல்லை என்னால குடும்பம் கேட்டதே கிடையாது. ஒன்லி அவரை தான் பார்ப்பார், ஆண்டவரை தான் பார்ப்பார். ஆண்டவரே ஒவ்வொரு நேரமும் ஒரு நேரத்தில் பார்த்துலாம் உடனே பிள்ளைகளுக்கு பன்னெண்டு ஆயிடுச்சு, சாப்பாடு இல்லை. உடனே சமையல்காரன் ஐயா சாப்பாடு இல்லை, எதுவுமே இல்லை, என்ன பண்ண தெரியல, பசங்களுக்கு சாப்பாடு கொடுக்கும். பசங்களை போய் பிளேட்டை கை வைக்க சொல்லுங்க, பிளேட்டை கை வச்சுட்டு உட்கார சொல்லுங்க. அந்த பசங்களை போய் பிளேட்டை கை வச்சு பிளேட்டு கை வச்சுட்டு இவர் மேலே போடாது மேலே. இதுவரைக்கும் நான் தோல்வி வச்சதில்லை. இந்த பிள்ளைகளுக்கு நான் நற்கிரிகள் செய்ய வச்சுருக்கேன். இப்போ இந்த பிள்ளைங்களுக்கு சாப்பாடு வேணும் அப்படின்னு 5 நிமிஷம் கூட இல்லை, சொல்லி 5 நிமிஷம் கூட இல்லை. எப்போ பார்த்தா வேன் வந்துருக்கு. ராஜாவுக்கு கல்யாணம் எங்கே நடந்துருக்கு, அங்கே ஏகப்பட்ட சாப்பாடு பிரியாணி வாட்ட ஒவ்வொரு நேரமும் ஒரு சின்ன என்ன ஆச்சுன்னா, ஒரு பிறந்த நாள் வந்தா இவருக்கு ஜாதி உலருக்கு பிறந்த நாள் வந்தபோது இவர் சொன்னாரா, என் பிள்ளைகளை எனக்கு பிறந்த நாள் வந்து உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டார். இந்த பசங்க ரொம்ப யோசிக்க போயிருந்தா, ஐயா நல்லா ஜபத்திலே வெண்டுறாரு, ஒரு எப்படி போர்க்கடிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்கும்போது பிள்ளைகளை ஒரு பிளான் பண்ணி ஒரு அரிதான பழம், அந்த பழம் என்பது உலகத்திலே ஒரே ஒரு இதில் தேசத்தான் அது வருது, ரொம்ப ஹை காஸ்ட் வேலை. அந்த பழத்தை கேட்குறாங்க இந்த பசங்க. கிட்டத்தட்ட 2000 எங்களுக்கு அந்த பழம் வேணும் யோசிக்கிறாங்க. அந்த பழம் நம்மளுக்கு சாதாரண மனுஷன் சாப்பிட மாட்டா, பெரிய பெரிய கூட்டிஸ் தான் சாப்பிடுவோம். அது மட்டும் இல்லை, குறிப்பிட்ட நேரம் தான் கிடைக்கும், எப்பவுமே கிடைக்காது. இந்த பழத்தை நாளைக்கு இன்னைக்கு அந்த பசங்க
இவர் வாய்ப்பு சொன்னால் என்ன கேள்வி சொன்னால் எதனா வேற எதனா கேட்க கூட ரொம்ப யோசித்து இந்த பழத்தை கேட்டுக்கு பசங்க. ராத்திரி பண்ணலாம் ஆண்டவர் இப்படிலாம் இந்த பசங்க கேட்கறது தெரியல. ஆனால் இது வரைக்கும் என்னை என்ன செய்யல, எங்கள் கைவில் ஆண்டவரை எனக்கு தெரியாது. உங்கள் கத்தர் மேல் பாருங்க, இது வரைக்கும் உங்கள் முகத்தை பார்த்து நான் வைக்கப்பட்டு போனேன். இப்போ இந்த பிள்ளைகளுக்கு தேவைக்காக பிள்ளைகள் கேட்டதை நிறைவேற்ற என்னால் முடியல. நீங்கள் நாளைக்கு என்ன பண்ண போறீங்கன்னு எனக்கு தெரியாது. காலையில் போயிட்டு பர்த்டே பசங்களுக்கு அந்த பழத்தை கொடுக்கணும் முடியுமா? சொல்லுறத பாருங்க, விளைவிக்க போடணும், குறிப்பிட்ட இடம் தான் போடணும், பெரிய பொலிசு தான் சாப்பிடுவான். இப்படி பழப்பட்ட பழத்தை கேட்குது பாருங்க. அந்த இவருக்கு இருக்கிற ஆண்கள் வந்து கடற்கரை ஒரு 10 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்குது. அப்போ ஒரு கப்பல் அந்த வழியாக போகுது. காலையில் போகும்போது அந்த பழம் அந்த கப்பல்ல இருக்குது. என்ன ஆச்சுன்னா அந்த பழத்துடைய வேலைன்னா வாசனை வந்துச்சு. நான் வந்துச்சுங்க, வாசனை வந்தா அடுத்த டைம் விட்டுடணும். அது எதுக்குமே உதவாதம். இது வாசனை கேட்கலாம் கேட்கறது படிச்சுட்டு பழம் வாசனை வந்துச்சு. இது என்ன பண்றது, இங்க என்ன பண்றது அப்படி கேட்கும் போது இங்க ஒரு ஆஸ்திரேலியா இருக்குது, இது கூட கொடுத்துடலாம். பாருங்க, காலையில் 10 மணிக்கு ஒரு பழம் இருக்குதுங்க. அந்த எந்த பழம் கேட்டாங்க அந்த பழம் வந்து இதுதான் நம்ம ஆண்டு செய்ய அருமையான காரியம். நம்ம ஆண்டவருக்காக நற்கிரிகளை செய்வதை சோர்ந்து போகாது போனா நம் தேவைகளை சந்திக்க கர்த்தர் பெரியவராக இருக்கிறார். அல்லேலூயா. பசங்களுக்கு ஒன்றுமே முடியல. அத்தனை அப்பொழுது இருக்கலாம் 2000 பசங்க வந்துருச்சு. அதே போல கேட்டமா வந்துருச்சு. அப்படிப்பட்ட அற்புதமான காரியங்களை ஆண்டவர் இன்றைக்கு செய்து கொண்டே இருக்கிறார். கர்த்தருக்கு சோதரம். அப்ப என்ன செய்யணும், நம்ம நற்கிரிகளை செய்வதில் ஜாக்கிரதையா, நற்கிரியை செய்வதில் பழகணும், படிக்கணும். அதாவது ஒன்று ஏசாயால 1ஆம் அதிகாரத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா 14ஆம் வசனம், ஏசாயா 1ஆம் அதிகாரம் 14 17 நினைக்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்றேன்னா, நற்கிரியை செய்வதில் என்ன செய்யலாம், படிக்கணுமா, பழகணுமா, பக்தி வைராக்கியமா இருக்கணுமா. அல்லேலூயா. பக்தி வைராக்கியம் பழகணும், ரோல் மாடலா இருக்கணுமா. கர்த்தருக்கு சோதரம். இங்க என்ன சொன்னா, ஏசாயாவில் வாசிக்கும் போது 1ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்றாரு, நற்கிரிகளை செய்வதற்கு படியுங்க, ஜாக்கிரதையா இருங்க, கர்த்தர் பக்தி வைராக்கியம் பண்ணுங்க. அல்லேலூயா. அடுத்தது பாருங்களா, நற்கிரிகளை செய்வது மட்டும் இல்ல, நற்கிரிகளை சுவிசேஷமா அறிவிக்கணுங்க. நற்கிரிகளுக்கு வந்து வெறும் நன்மை செய்ததுன்னா என்ன இல்ல, நான் சொல்லிட்டு பாருங்க, நற்கிரிகள் செய்வதற்கு தொன்மையை செய்வது முதல்ல ஜபந்தான், அதுக்கப்புறம் தான் நற்கிரிகை. அதே போல நற்கிரி என்பது சுவிசேஷம் சொல்வது நற்கிரிங்க. அல்லேலூயா. நீங்க வாசித்து பார்க்கலாம், நற்கிரிகளை சுவிசேஷமா அறிவிக்க வேண்டும். ரோமர் 10ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்கிறது. வாசித்து பாருங்க, ரோமர் 10ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நீங்க வாசிக்கும் போது எப்படி அறிவிக்கணுமா, நற்கிரிகளை சுவிசேஷமா அறிவிக்கணும். வாசிக்கலாம், அந்த வசனத்தை வாசிங்க. 15ஆம் வசனம். சமாதானத்தை போய் நற்காரியம் சொன்னார். நற்கிரியை, நற்காரியம், நன்மை எல்லாமே ஒன்றுதான். அல்லேலூயா. நற்கிரியை, நற்காரியம், நன்மை. இங்க என்ன சொல்ற, நற்காரியங்களை எதுவா சொல்லுமா, நல்லதை சுவிசேஷத்துக்கு பார்க்க என்ன அர்த்தம் தெரியுமா, சுவிசேஷத்துக்கு நற்சுவிசேஷம். சுவிசேஷத்துல இந்த மாதிரி நற்செய்தி என்றதுன்னா, இந்த உலகத்தில் இருக்கிற செய்தி எல்லாம் துர்செய்தி. நம்ம சொல்ற ஒரே செய்தி தான் நற்செய்தி. நற்செய்தி கூட்டம், நற்செய்தி கூட்டம், நம்ம போகிற கூட்டம் என்ன கூட்டம் தான், நற்செய்தி கூட்டம் தான். கர்த்தருக்கு சோதரம். இந்த சுவிசேஷத்தை சொல்லுவது நற்செய்தி, இது ஒரு நல்லதுதான். நல்ல கவனிங்க, உங்களுக்கு ஒரு காரியம் சொல்றேன், நல்லா புரிஞ்சுக்கணும். ஒண்ணு செபிக்கல. நீங்க நிறைய பேர் சொல்றாங்க, யாரு நீங்க சபையில, எங்க சபையில சொல்றேன், நீங்க எல்லாம் தேவனுடைய பிள்ளைங்க நல்லா ஜெபிப்பீங்க. உங்களுக்கு சொல்ல, யாரெல்லாம் பாவம் செய்வீங்க, எது பாவம் தெரியுமா அப்படின்னு சொன்னேன். அப்போ நம்ம நினைக்கிறோம் ஏதோ தவறாக செய்யறதா பாவம்னு. இல்லவே இல்லை. நீங்க ஜெபிக்கிறதாவே பிசாசுடைய ஃப்ரெண்டு,
ஜெபிக்கிறவங்க தேவனுடைய ஃப்ரெண்டு அப்படின்னு சொன்னேன். அதுக்கு எப்படி 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுது, பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான் அப்படின்னு சொல்லப்படுது. அதே 9ஆம் வசனம் சொல்லுது, தேவனால் பிறந்தவன் பாவம் செய்ய மாட்டான்னு சொல்லி. அப்போ பாவம் செய்யறதா என்ன? அதாவது நல்லா புரிஞ்சுக்க, 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் சொல்கிறது. தயவுசெய்து அதை வாசிங்க. 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, எடுத்த வாசித்துங்க, நான் உங்களுக்காக ஜெபிக்கல. என்ன செய்யல? நான் உங்களுக்காக விண்ணப்பம் பண்ணாமல் இருந்தால் யாருக்கு விரோதமா? கர்த்தருக்கு விரோதமா பாவம் செய்தா இருப்பேன். புரிஞ்சுதுங்களா? அப்ப நம்ம ஜெபிக்கிறனாவே யாருடைய பிறந்தா மாறிடும்? சாத்தாவுடைய பிறந்தா மாறிடும். இன்னைக்கு நிறைய பேர் ஜெபிக்கிறாங்க, 5 நிமிஷம் 10 நிமிஷம், அது ஜபமே கிடையாது. கர்த்தரோடு ஐயா அதை என் வாழ்க்கையில் பாதிப்பட்டாங்க. ஏசையா ஒரு பிரசங்கத்தை கட்டப்படி வந்தால் வெள்ளிக்கை வருவார், எப்பாவது வந்தாரா அந்த பிரசங்கம் நீ அவரோடு பழகி சமாதானமாகிறது. அவ்வளோதான்ப்பா. அந்த பிரசங்கத்தை 1 hour பாருங்க, வருஷம் கணக்கு அந்த பேசுவோம். சரி, அதே கிடையாது. அது அவரோடு பழகுறது என்ன? ஜெபித்து பழகி, துதித்து பழகி, நடந்து பழகி. பழகுறது சும்மா இல்லை, எக்கச்சக்கமா இருக்கு. அது மாதிரி போட்டு சொல்லிட்டே போயிடலாம். அது போல ஜெபிக்கிறதுல அவரோடு பழகுற முக்கியமானது ஜெபித்து பழக வேண்டும். அல்லேலூயா. நான் சொன்ன பாருங்க, சாமுவேல் சொல்றாரு, எடுத்தீங்க வாசிக்கலாமா? அந்த வசனம் 1 சாமுவேல் 12:24. நீங்கள் எப்படியும் கர்த்தருக்கு பயந்து அது முழு இதயத்தோடு இல்ல 23 வாசி. 23 வாசி. நான் உங்களுக்கு 23 12:23 தான். நானும் உங்களுக்காக விண்ணப்பம் செய்யாது இருப்பேனாக. ஜெபம் விண்ணப்பம் அர்த்தம் ஜெபம் செய்கிறது. கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்கிறவனாய் இருப்பேன். இது புரிஞ்சுதா உங்களுக்கு? ஜெபிக்கிறவன் நீ பாவம் செய்துட்டேன். அதே போல 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, ஜெபிக்கிறனா பாவம் செய்துட்ட. நீங்க சொன்னாரு 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிங்க. சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தேன். சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தோம். மேன்மை பாராட்ட எனக்கு இடம் இல்லை, இடமில்லை. அது என் மேல் விழுந்த கடமையாய் இருக்கிறது. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாத நான் சுவிசேஷத்தை பிரசங்கியா எனக்கு ஐயோ. பார்த்தீங்களா? ஜெபிக்கிறேன்னா பாவம் செய்துட்ட. அதே சமயத்தில் சுவிசேஷம் தான் ஒரு கையோ. தயவு செய்து சுவிசேஷம் கண்டிப்பா இந்த மாப்பழத்தில் கண்டி நம்மெல்லாம் கண்ணீரோடு எப்படியாவது ஜெபிச்சு அந்த அன்னைக்கிளியம்மான்னு ஒரு அம்மா இருந்தாங்க. அம்மாவுக்கு தெரியும், உங்களுக்கு யாராவது தெரியும்? அன்னைக்கிளியம்மா தெரியல. அவங்க டேக்ஸிலாம் போயிடுவாங்க, பஸ்ஸில் போயிடுவாங்க, ட்ரெயினில் போடுவாங்க. அவங்க ஒரு சபதம் எடுத்தேன். நான் நினைக்கிறது ஜெயலலிதா சட்டம் போச்சு பார்த்தீங்களா, மதமாற்ற சட்டம். அதுக்கு முன்னாடி 1 லட்சம் டேக்ஸை ஒரு வருஷத்தில் கொடுத்துட்டு ஆடுறேன். ஒரு சபதம் எடுத்தேன். யாருங்க நான் மட்டுமே கொடுக்கணும். 1 லட்சம் டேக்ஸ். நீங்கள் 1 லட்சம் டேக்ஸ் சொல்ல 1000 டேக்ஸே கூட இருக்கும். கூட இருக்கும் 1 லட்சம் டேக்ஸ் நான் பார்த்தேன். ஒரு நாளைக்கு 1000 டேக்ஸ் 2000 டேக்ஸ் எடுப்பேன். ஒவ்வொரு ஸ்டேஷன் எடுப்பேன். ரயில்வே திருவள்ளூர் அரக்கோணத்துலேருந்து எல்லா ஸ்டேஷனும் இருப்பேன். என்னை பார்க்குறவர் மேலே பார்ப்பான், கீழே மேலே பார்ப்பான், ஏன்னா பிச்சைக்கார மேலே பார்ப்பான். அதை பற்றி நான் கவலையே பண்ணல. ஒருத்தர் பார்த்துட்டு முகத்தில் புறப்பட போடுவான். ஒவ்வொரு ரயில்வே ஸ்டேஷன், ஒவ்வொரு பஸ் ஸ்டாண்டு அப்படி கொடுக்கும்போது தான் அப்போ நம்ம சட்டம் கொடுத்தாங்க. கொடுக்காம தைரியம் ஆர்டி ஸ்டேஷன் ஒருத்தக்காரா நிறையா தைரியம் சட்டம் கொடுக்குறாங்க. நீ எப்படி ட்ராக்ஸ் கொடுக்கணும்? உனக்கு இஷ்டம் தான் வாங்க. உன்னை கம்பல் பண்ணா நான் பண்ண மாட்டேன். இஷ்டம் தான் வரல போவேன். நான் பண்ணல. எவ்வளவு ட்ராக்ஸ் 1 லட்சம் ட்ராக்ஸ் முடிச்சுட்டேன். கற்றுக்க சொல்லுவேன். சேலஞ்ச் எடுத்தேன், முடிச்சுட்டேன். கற்றுக்க சொல்லுறோம். எப்படி கொடுக்கணுமா, எங்கெங்கெல்லாம் கொடுக்கணுமா, ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டாண்டு, என்ன பஸ் ஸ்டாண்ட் நினைக்கிறீங்க? எல்லா பஸ் ஸ்டாண்டும் எங்குது நம்ம சத்தியவேடு ஆந்திராவில் கூட. அதுக்கப்புறம் என்ன பாருங்க, நெற்குண்டம், எங்கெங்க பஸ், 51 பஸ் ஸ்டாண்டு, திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்டு, பூந்தமல்லி பஸ் ஸ்டாண்டு, எல்லா பஸ் ஸ்டாண்டும்
ரயில்வே ஸ்டேஷன் இப்படிதான் கொடுத்தேன். பாருங்க, சுவிசேஷத்தை அறிக்கையில் உங்களுக்கு ஐயோ ஒருத்தர் என்ன செய்யறா, அவரோட வேலையை டேக்ஸ் கொடுத்துட்டு ஊழிய செய்வார் கொடுக்குறான். அன்னைக்கு அவருக்கு உடம்பு சரியில்லை. ஃபர்ஸ்ட் அவரோட ரொம்ப குண்டு ஜோரமா, அவன் பையன் ஒரு 10 வயசு பையன், அந்த குண்டு ஜோரம் அப்படியே நடுக்கிறான். மழை வேலை பெய்யுது. இவரு ஒரு துணி எடுத்து கொடுத்து அந்த டேக்ஸ் எடுத்து பையன் பார்த்தான் 10 வயசுப்பா, இந்த மாதிரி குண்டு ஜோரத்தை நீ போறிய, இன்னைக்கு நீ இருப்பா, நான் போறேன், அந்த பையன் போனேன், நீ எங்கே போகணும், இந்த ஊருக்கு போகணும். அவன் போறான், ஏதோ வீட்டுக்கு டேக்ஸ் கொடுத்துட்டே வந்தான். ஒரு வீடு மட்டும் வெளியே ஜாமல் உள் ஜாமல் கொடுத்து தட்டி பண்ணேன் திறக்கிறான். இவன் என்ன செய்யறது தெரியுமா, புடுவையில் அந்த வீட்டு அந்த கந்து மேலே ஏறி இப்படி தூக்கி சிரிச்சான் அந்த டேக்ஸை. அவர் அந்த நேரம் தான் தூக்கு கயிறு போட்டு அவனுக்கு கையில மாட்ட போறாரு. இந்த டேக்ஸில் முகத்தில் ஊழிக்கு போட்ட டேக்ஸ். அந்த டேக்ஸில் என்ன இருக்குது, மகனே நீ சாகுறதை நான் விரும்பவில்லை, நீ உன்னை நான் ஆசீர்வதிக்க போறேன். அவனை தான் அவனால தூக்கு போட்டான். ஒவ்வொரு ஆழ ஆரம்பிச்சு இறங்கி வந்து அவன் கத்தரை ஏற்றுக்கு பெரிய ஊழிய கண்டவன் மாறிட்டான். நம்ம செய்கிற சின்ன திருமண கத்த பெரிய காரியம் செய்வான். அதனால சுவிசேஷ சோதனைனா எனக்கு என்னங்க ஐயோங்க, கத்தருக்கு சோதனம் உண்டாகட்டும். ஆகவே நம்ம இங்க நீங்க ஒரு சேலஞ்ச் எடுக்கணும். ஐயாவுடைய ஒரு நான் இதெல்லாம் நினைப்பேன், இந்த இடத்தையும் வாங்கி நினைப்பேன். கத்த நினைக்க முடியுங்க. இன்னைக்கு நம்ம எந்த வந்துட்டாரு ஒரு தெரியல, நம்ம ஜெயிச்சிட்டாரு. அவரை பற்றி உங்களுக்கு காட்சி தெரியுமா? என்ன தெரியல. பிளான் பண்ணிருக்காருங்க, பிளான் பண்ணிருக்காரு. வீட்டு அவர் வச்சுட்ட துணியை ஒன்று தூக்க மாட்டாங்க. துணியை அடுத்த வேலைக்கு அடுத்த துணியை சின்ன வீட்டில் இருக்கிற அதை காலி பண்ணிட்டாங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டாரு தெரியுங்களாங்க, கஷ்டப்பட்டாரு. சும்மா கொஞ்சம் நெஞ்சமான கஷ்டம் இல்லை. அப்போ ஒரு இடத்துல துணி வச்சுட்டு அந்த துணியை ஒன்று தூக்கி போட்டான். அடுத்த வீட்டுக்கு துணி கிடையாதுங்க. இங்கே எப்படி வந்தாரு, அதுவும் அப்படி செய்த கத்தை நம்ம வீடு விட்டு இது வாங்க முடியாது. என்ன கேட்கறாங்க, கத்தரால் முடியாது பண்ணிடுறீங்க. அலையிலூயா. அப்போ ஒட்டி போட்டுவோம். கத்தருக்கு சொல்றோம், நீங்க இந்த ஊர்ல எப்படியாவது நீங்க ஒரு கண்ணீர் விட்டு ரெண்டோரே இந்த மக்களை நான் வரும்போதுதான் அதை நினைப்பேன், ஒரே இந்த சமையல் எப்படியாவது ஒரு மக்களுக்கு கொடுக்கணும், செய்ய விடுது. நம்ம செய்யணும், கத்த செய்யணும், கத்த செய்வார். அலையிலூயா. ஆகவே நான் சொன்ன காரியம் பாருங்க, ஒரு 5 காரியம் சொன்னேன். இதை ரொம்ப விளக்கமா சொல்றேன். அப்போ அடுத்ததான ஒரு கட்டம் என்னன்னா, இந்த நன்மை யாரும் செய்ய முடியாது, நன்மை செய்யாததால வருகிற சாபம் என்ன, நன்மை இப்ப நான் எப்படி நன்மை செய்ய சொன்னேன். இது நிறைய காரியம் இருக்கு, நேரம் இல்லை. இப்ப சுருக்கமா சொல்லிடுறேன். எனக்கு நானும் போகணும், கத்துக்கு சோத்திரம் உண்டாகட்டும். நன்மை செய்யாதனால் வருகிற சாபம். முதலாவது, அதே யாக்கோபு 4ஆம் அதிகாரம் கடைசி வசனம் 17ஆம் வசனம் சொல்லுது, நன்மை செய்ய அறிந்து இருந்தும் அதை செய்யாமல் போனால் அதுதான் எனக்கு பாவம் சொன்னார். வாசித்து பாருங்க. யாக்கோபுல நல்லா கவனிச்சுங்க. நல்லா செய்யணும்னு அறிந்திருக்கிறீங்க, ஆனா செய்யல. நன்மை செய்ய அறிந்திருந்தும் அது செய்யாமல் போனால் அதான் பாவம். நல்லா புரிஞ்சுங்க. நன்மை செய்து நினைக்கிற செய்யாம போற, அதுதான் உங்களுக்கு பாவம். உங்களுக்கு தெரியுமா? ஆதியாகமத்துல 4ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் அங்க என்ன தெரியுமா சொன்னாரு? 7ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல அவர் காயினும் ஆபேலும் காணிக்கை செலுத்துறாங்க. அதுவும் காணிக்கை தான். அப்போ ஆபேலுடைய காணிக்கை ஏற்றுக்கொள்றாரு. காயினுடைய முகம் வேறுபடுது. ஆண்டவர் அதுக்கு என்ன சொல்ல தெரியுமா? ஒரே ஒரு காரியம் சொல்ற, நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ. அப்ப எதை குறித்து சொல்றாரு? நன்மை செய்தால். நீ நன்மை செய்யலா உன் பாவம் உன் வாசப்படியை படுத்துக்கோ. அல்லேலூயா. வாசிப்பாரு. அது 3ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, நன்மை செய்யாதிருந்தால் பாவம். நல்லா புரிஞ்சுக்க. நன்மை செய்யணும்னா முதல்ல நன்மை செய்ய அறிந்திருந்தும் செய்யாமல் போனால் அது பாவம். இரண்டாவது, நன்மை செய்யணும்னா பாவம் உன் வாசற்படியில படுத்துக்கோ.
அதுக்கப்புறம் எரேமியா சொன்னார் 17 அதிகாரத்துல இரும்பாடியில முதல் வசனம் சொல்றாரு, இரும்பாடியில் எழுதப்பட்டிருக்கும். என்ன 23 33 சொல்றாரு, உன் பாவம் உன்னை பின் தொடரும். இதுக்காக விளக்க சொல்லல. இந்த பாவம் எப்படிப்பட்டது புரிஞ்சுக்க. இந்த பாவம் பின்தொடரும். உன் பாவம் வாசல்களை பட்டுக்கோ. நன்மை செய்த அறிவிலும் செய்யாமல் அதே பாவம். அல்லேலூயா. ஏன் உன்னால ஏன் நன்மை செய்ய முடியல? அப்ப சில பவுல் சொல்ல பாருங்க, ஏன் என்னால செய்ய முடியல வாசிங்க. அப்போ சில பவுல் சொல்லும்போது ரோமருக்கு நிருபம் 7ஆம் அதிகாரத்துல 15 20 வரைக்கும் சொல்றாரு, எனக்கு நன்மை செய்ய ஆசை இருக்குது, என்னால் செய்ய முடியல. அவர் சொன்னாரு, அவர் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு, நல்ல நன்மை செய்யணும் ஆசை இருக்குது, என்னால் செய்ய முடியல. 15 20 வரைக்கும் வாசிக்கணும். எப்படி எனக்கே சம்மதி இல்லை. நான் விரும்புகிறது செய்யாமல் நான் வெறுக்கிறதே செய்யறேன். நான் விரும்பாத செய்தால் அப்ப யார் உன்னால நன்மை செய்ய முடியலன்னா உனக்குள்ள ஒரு பாவம், உனக்குள்ள ஒரு பாவம். நான் சொல்லிட்டேன், நன்மை செய்யலைன்னா அதுவே பாவம். நன்மை செய்யலாம் பாவம் வாசப்படுத்தணும், நன்மை செய்யலாம் பாவம் தொடரும். ஏன் உன்னால நன்மை செய்ய முடியல ஒரு கேள்வி கேட்டா அவர் சொல்றாரு, நன்மை செய்ய வேண்டிய விருப்பம் எனக்கு இருக்குது, ஆனா நன்மை செய்யணும் இல்லை. ஏன் என்னால நன்மை செய்யல? எனக்கு இருக்கிற பாவமே எனக்கு நன்மை செய்யாமல் தடுக்குது. அல்லேலூயா. இது அடுத்தது நான் என்ன சொல்ல போறேன்னா, இந்த காரியத்தை 3 பிரிவா எப்படி நன்மை செய்யணும். இது ஒவ்வொரு வாரம் சொல்லிடுவேன். இந்த ஒரு வார்த்தை இது, அடுத்த வார்த்தைக்கு நன்மை நான் வருது. இன்னொரு தாய்களை நான் சொல்லி படிக்கிறேன். நன்மை செய்வதால் வருகிற ஆசீர்வாதம் என்ன? நன்மை செய்வதால் வருகிற ஆசீர்வாதம் என்ன தெரியுங்களாங்க? இப்போ வாசிச்சேன், அதே ஆதியாகமத்தில் 4ஆம் அதிகாரம் சொல்றாரு, 7ஆம் வசனத்துல நன்மை வாசிக்கிறது, நன்மை செய்தால் மேன்மை இல்லை. அப்ப நன்மை செய்தால் நமக்கு என்ன வருமா? மேன்மை வரும், ஆண்டவர் மகிமைப்படுத்துவார். அல்லேலூயா. நன்மை செய்கிற யாராரோ அவர் உயர்த்துவார். உபாகமத்தில் 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுது, தயவுசெய்து அந்த வசனத்தை வாசிங்க. எப்படி மேன்மை வரும் அப்படின்னா, எப்படி மேன்மைப்படுத்துவாரா? ஆண்டவரை சொன்னா நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ தானே, எப்படி மேன்மைப்படுத்துவாரு? இன்றைக்கு நாம் விதைக்கிற உன் தேவனாய் கர்த்தருடைய வார்த்தையை கவனமாய் கேட்டு அதன்படி செய்தால் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் என்ன செய்ய மேன்மையான ஆசீர்வாதம் எங்க இருக்குதுன்னா நன்மை செய்வதனால் வருகிறார். நன்மை செய்தால் ஆண்டவர் நன்மை செய்தால் மேன்மை இருக்குது, நன்மை செய்தால் பாவம் தொடர்கிறாரு. அப்ப என்ன மேன்மை? உன்னை எப்படி மேன்மைப்படுத்த வசனத்தை வாசிங்க. உபாகம் 28ஆம் அதிகாரத்தில் சொல்றது 1ஆம் வசனம் தான், இன்றைக்கு நாம் விதிக்கிற உன் தேவனாய் கர்த்தருடைய வார்த்தையை என்ன எப்படி கேட்கணுமா? கவனமாய் கேட்டு அவர் சத்தத்துக்கு உண்மையால் செவி கொடுப்பாயானால் என்ன சொல்ற? பூமியில சகல ஜாதிகள் என்ன வைப்பார்? மேன்மை. இந்த மேன்மை என்று சொன்னாரு, என்னென்ன மேன்மை என்று சொன்னா 1 to 14 வரைக்கும் இருக்கிற ஆசீர்வாதம், அத்தனை ஆசீர்வாதம் அப்படி வரும். நீ பட்டணத்தில் ஆசீர்வதிக்கப்பட்ட, வணிகர் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பா, அநேக ஜாதியில் கடன் கொடுப்பாய், நீ கடன் வாங்க மாட்ட, வானத்தின் படங்களை திறப்பார். இது பெரிய பிரச்சனை. அப்ப என்னன்னா நம்ம நன்மை செய்யும் போது உண்டா. அப்ப கட்டுக்கு சோதரம் உண்டாகட்டும். நன்மை பாருங்க, நம்ம செய்கிற அந்த நன்மையானது இன்னொரு காரியம் சொன்னாரு, மேன்மை வைப்பாரு. நன்மை செய்தால் உன நன்மையே தொடருமா? அல்லேலூயா. சங்கீதம் 23 சொல்றாரு பாருங்க. சங்கீதம் 23 6 தான். அதுல 6ஆம் வசனம் தெரியுமா? நன்மையும் கிருபையும் உன்னை என்ன செய்யும்? தொடரும். உன்னை தொடர்ந்துட்டே இருக்கு. நீ செய்கிற நன்மை உன்னை தொடர்ந்தே போயிட்டே இருக்கும். ஹை லெவலில் போயிட்டே இருக்கு, ஹை லெவலில் போயிட்டே இருக்கு, ஹை லெவலில் போயிட்டே இருக்கு. நன்மையும் கிருபையும் தொடரும். அது மட்டும் இல்லை, சங்கீதம் 103ஆம் சங்கீதத்துல 3ஆம் வசனத்து 3, 4 அதை பார்த்தீங்கன்னா அது பாருங்க, உன் அக்கிரமங்களை மன்னித்து உன் நோய்களை குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விளைக்கப்பட்டு நன்மையாலும் கிருபையினாலும் முடிசூட்டுவான். அல்லேலூயா. நன்மை தொடரும். நன்மை கர்த்தருக்கு சோதரும். நன்மை கிருபை தொடரும். நன்மையால் ஒரு வாயிலை செய்வாரா? திருப்தியான வாழ்க்கை. அல்லேலூயா. இதுதான் நம்ம செய்கிற நன்மைக்கு நமக்கு கிடைக்கிற பிரதிபலன். கர்த்தருடைய நன்மை நம்ம கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அது மட்டும் இல்லைங்க, கர்த்தருக்கு சோதரம் உண்டாகட்டும்.
ஐஸ்வர்யன் ஆயிடுவான். நன்மை செய்யும் போது 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் வந்து நன்மை செய்ய 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 நம்ம ஐஸ்வர்யம் மாறிடுவோம். நன்மை செய்து ஐஸ்வர்யம் மாறிடுவோம். அது மட்டும் இல்லைங்க, மத்திய 5ஆம் அதிகாரம் சொல்றாரு நற்கிரியை செய்யணும். ஆண்டவர் முன்பதாக நம்ம பிதாவாகி தேவன் மகிமைப்படுத்துவாரா? அது மட்டும் இல்லைங்க, நம்ம தேவனுக்கு முன்பதாக சொல்லிக்கணும். இதுதான் நன்மை செய்யறதுனால வருகிற ஆசீர்வாதம். 3 பிரிவை பிரிச்சுக்கணும். எப்படி நன்மை செய்யணும், நன்மை செய்யாத வருகிற சாபம் என்ன, நன்மை செய்வதனால் வர ஆசீர்வாதம் என்ன. கர்த்தருக்கு சோதரம். நம்ம எல்லாரும் முழங்கால் படிக்கலாம். கர்த்தர் நல்லவர், கர்த்தருக்கு சோதரம் உண்டாகட்டும். இன்றைக்கு நன்மை குறித்து பார்த்தோம். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார், நம்மளோடு பேசுவாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் நல்ல தேவனப்பா. நீர் நன்மை செய்கிறவர்களே சுற்றி திரிகிறப்பா. நன்மை செய்தவர்களே சுற்றி திரிந்து பிசாசின் பிடித்தவர்களை விடுவிக்கிறப்பா. இந்த ராத்திரி வேலையில் ஆண்டவரே அந்த பொறுமையில் அவன் ஜபம் தானம் தர்மம் சொல்லி பார்க்கிறேன். பிதாவாக தேவனுக்கு மாசில்லாத பக்தி ஒன்று இருக்கிறப்பா. அது என்ன பக்தி தெரியும் ஆண்டவரே? திக்கற்ற பிள்ளைகளை விதவில ஆதரிக்கிறது நம்ம பிதாவாகிய தேவனுக்கு முன்பதாக மாசில்லாத சுத்த பக்தியை பார்க்கிறையா. இந்த நாளில் அருமையான உடைய பிள்ளைகளுக்கு இந்த வார்த்தையை சொல்ல கிருபை செய்கிறீர். நீ பேசுகிறீரே சோதரம். எங்களை தாழ்த்துகிறாங்க. தொடர்ந்து நடக்கும் ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. ஆமென். நம்ம எல்லாம் எழுந்திருப்போம். தேர்வுக்கு நம்ம ஆயத்தமாகலாம். முதல்ல நீ போயிட்டு வந்துருக்கீங்க. நீங்க முதல்ல போயிட்டு Thank you.